ஆண்டவர் நம்மோடு கூட நமக்கு துணையா இருப்பதினாலே பல காரியத்திலே ஆண்டவர் நமக்கு பல காரியங்கள் செய்கிறார். ஒன்று, அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நமக்கு துணையா இருக்கும்போது நம்மளை வெட்கப்படுத்த யாராலும் முடியாது. வெட்கப்படுத்த வர்றவன் வெட்கப்பட்டு தான் போகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது கீழே நாம் பார்த்தோம், ஆபத்து காலத்துல அவர் என்னவோ பண்ணுவார். ஆமா, அனுகூலமான துணையா இருக்கிறேன்னு சொன்னார். அனுகூலமான துணை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கூட என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்? அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். அவரை கூப்பிட்டா நம்ம வெட்கப்படுத்த மாட்டார். இல்ல, அவரை நோக்கி கூப்பிட்டா நாம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. கூப்பிடுறவங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கூப்பிடாதவங்க சில நேரத்தில் வெட்கப்பட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறவங்க உண்மையா அவங்க வெட்கப்பட்டு போறதே இல்லை. யாரெல்லாம் நம்மளை அடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போவாங்க என்று சொல்லி நாம் பார்த்தோம். தொடர்ந்து இன்னொரு 2 குறிப்பை நம்ம பார்த்து அந்த துணையா இருக்கிறத முடிக்க போறோம். வாசித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம். ஏசாயா 45 16வது வசனத்தை வாசிக்கலாம். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லச்சை அடைந்து ஏகமாய் கலைந்து போவார். யாரு வெட்கப்பட்டு போவாங்க? ஆமா, விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற யாவரும் என்ன செய்வார்கள்? வெட்கப்பட்டு போவார். வெட்கப்பட்டு போவார். எதை உண்டு பண்றவன்? விக்கிரகத்தை உண்டு பண்றவன். பைபிள்ல ஏராளமான ராஜாக்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணதுனால வெட்கப்பட்டு போனார். ஆகா விக்கிரகத்தை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் வெட்கப்பட்டு போனான். பயங்கரமான தேவனால் சபிக்கப்பட்டான். அந்த சாபம் அவனையும் பிடித்தது, அவன் மனைவியை பிடித்தது, அவன் சந்ததியை பிடித்தது. விக்கிரகத்தை. ஏன்னா நீங்க சங்கீதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா 115வது சங்கீதத்தை எடுக்கு. 115வது சங்கீதம் அங்கே வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையாயிருக்கிறது. ஆக இந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவன் வெட்கமடைந்து போவான். ஏன்னா அந்த விக்கிரகங்கள் யாவும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மரக்கட்டையினாலும் செய்யக்கூடியது. 5வது வசனம், அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்து நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே இவர்களை உண்டு பண்ணுகிற மனிதன் வெட்கப்பட்டு போவான். இன்னும் கூட பாருங்கள், எல்லாமே சொல்றான். சங்கீதக்காரன் கால் இருக்கும் ஆனா நடக்காது, கை இருக்கும் தொடாது, மூக்கு இருக்கும் முகராது, வாய் இருக்கும் பேசாது. இங்க சொல்றாரு, அதை படைக்கிறவனும் அப்படியே தான் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா.
நீங்கள் கொஞ்சம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்புங்கள். ஏசாயா புத்தகத்தை திருப்பும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ 44 44ஆம் அதிகாரம். அங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. ஏசாயா அங்கே எழுதுகிறான். 9ஆம் வசனம், விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்று காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்காங்க. உண்டாக்கிட்டு நாங்க தான் இதுக்கு சாட்சி, இந்த விக்கிரகத்தை உண்டாக்குனது நாங்க தான் அதுக்கு சாட்சின்னு சொல்லி சாட்சிகளாயும் இருக்கிறார்கள். 10ஆம் வசனம், ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஒன்றுத்துக்கும் உதவாதுதான். அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாத உண்டாக்குறவன் வெட்கப்பட்டு போவான், வெட்கப்பட்டு போவான். இதோ வெட்கம் அடைவார்கள். கேதுருக்களை வெட்டுகிறான், ஒரு மருது மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளர செய்யும். ஆமா, அடுப்புக்கு ஆகும்போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காயறான், நெருப்பை மூட்டி அப்பவும் சொல்றான், அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணினே அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தை மதினால் செய்து பாருங்க, ஒரு மரத்தை வளர்க்கிறான், அசோகா மரத்தை வளர்க்கிறான். அசோகா மரம் நிறைய பேர் வளர்க்கிறான். அப்படி வளர்க்கும் போது அவன் அவைகளில் அடுப்புக்கு ஆகும்போது, எப்போ அடுப்புக்கு ஆகும்போது, அந்த அடுப்புக்கு ஆகும்போது என்ன பண்றான்? இந்த அசோக மரத்தையோ மருத மரத்தையாவது கருவாலி மரத்தையாவது என்ன பண்றான்? அடுப்புக்கு ஆகும்போது அவன் அவைகளில் எடுத்து குளிர்காயறான். அந்த மரத்தையே வெட்டுறான், மரத்தை வெட்டி என்ன பண்றான்? அடுப்புக்கு வைக்கிறான், குளிர்காயறான். அப்புறம் நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதே மரத்துல அதே நெருங்குல குளிர்காயறானா, அடுப்பு போடுறானா, ரொட்டியும் சுடுறானா, சுட்டுட்டு அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான். அதே மரத்தை என்னவோ படிக்கிறான், தெய்வமாய் பண்ணுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதனால்தான் அதை செய்யணும்னா மறந்த பொருள். அதனால அவனுக்கு என்ன இல்லை, இங்க பாருங்க, இன்னும் சில நேரத்தில் அதை எரிக்கிறான். 16 அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான், ஒரு துண்டினால் கரியை சமைக்கிறான். அதே விறகுல கரியை சமைக்கிறான். சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிரும் காய்ந்து அனலானே நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதன் முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று
அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் கண்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்கள் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதி அடுப்பில் எரித்தேன், அதன் தழனி மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகம் ஆக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும். அப்படின்னா அறிவும் சொரணையும் இல்லாதவன் வெட்கப்பட்டு தான் போகணும். அறிவு வேணும், சொரணையும் வேணும். என்ன வேணும்? அறிவு வேணும், சொரணையும் வேணும். பாருங்க என்னென்ன சொல்றான் பாருங்க. அதுல ஒரு பாதி அடுப்பில் எரிச்சேன், அதில் தழலில் அப்பத்தை சுட்டு புசித்தேன், இறைச்சியும் பொரிச்சேன், மீனும் பொரிச்சேன், எல்லாத்தையும் பொரிச்சேன். அது மட்டும் இல்ல, அதில் மீதியான ஒரு துண்டு, எல்லாம் செய்து முடிச்சிட்ட பிற்பாடு மீதியான ஒரு துண்டை என்ன பண்றாங்க? அருவருப்பான விக்கிரகம் ஆக்கலாமா அப்படி கேட்டுட்டு ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு என்னவில்லை, அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அவனுக்கு என்ன இல்லை, சொரணையும் இல்லை. அட்டவசம் பிடிங்க. அவன் சாம்பலை மேய்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது என்றும் சொல்லாமலும் இருக்கிறார். 21ஆம் வசனம் படிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, எவையெல்லாம் நினைச்சுக்கோ, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த காலவெளியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த கட்டைகளிடத்திலோ பொன்னிடத்திலோ வெள்ளியிடத்திலோ நாம் குறி கேட்கவில்லை. ஆமென், ஆமென். அதையெல்லாம் எடுத்து நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று 10 கட்டளையில ஒரு கட்டளை. 10 கட்டளையில ஒரு கட்டளை. ஏன்னா இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான். ஏன்னா எகிப்துல அந்த கட்டையும் வெள்ளியையும் பொண்ணையும் கும்பிட்டு வந்தவன். நாம் கூட தானே வந்தோம், ஒரு காலத்துல என்னென்ன சாமி கும்பிட்டு அத்தனையும் கும்பிட்டு வந்தோம். அத்தனை கட்டையும் அசோகா கட்டையும் கும்பிட்டு இருப்போம், கருவாலி மரத்தையும் கும்பிட்டு இருப்போம். அப்புறம் வேற என்ன மரம்? வேப்ப மரம். வேப்ப மரம் கூட கும்பிட்டு இருப்போம். வேப்ப மரத்தை கூட கும்பிட்டு எங்க எந்த மரம் முளைக்குதோ அந்த மரம் தெய்வமா இருக்கும். இன்னும் கூட வேப்ப மரத்தை பாவம் அது அம்மனமா இருக்குதான். அதுக்கு போய் புடவை கட்டி விட்டு வந்திருக்கான். அம்மட்டும் சொரணை இல்லையான்னு கேட்கிறார். டேய், சொரணை இடம் ஏட்டா, மரம் செடி வளருது, சாமி மழை பெய்விக்கிறாரு, அது வளருது, அது பாட்டு வளர்ந்து போகுது. அதை வெட்டுற, அடுப்பு வைக்கிற, அப்புறம் ரொட்டி சுடுற, கறி சுடுற, எல்லாம் சுடுற, எல்லாத்தையும் குளிர் காயிற. அப்பா குளிர்ச்சி ஆக்சுவலா பார்த்த என்ன பண்ற, அதுல ஒண்ணு எடுத்து என்ன பண்ற, சாமியை உண்டு பண்ற, விக்கிரகமா பண்ணிட்டு அதை கும்பிடலாமா? அம்மட்டும் சொல்லணும் இல்லையா? இன்னும் கீழே என்ன சொல்றாரு, அவன் சாம்பலை மேய்கிறான். அதே மரத்தை சுட்டுட்டு அந்த சாம்பு அதையும் எருமுட்டு பற்றிய எருமுட்டை மாட்டு சாமிய எதுல போட்டு பேசுறாங்க? மரத்தூள், அப்புறம் நெல்லு பதறு, அது வைக்கோலுடைய அந்த குப்பை,
இதெல்லாம் போட்டு சுருட்டி தட்டிட்டு காஞ்ச பிற்பாடு இதை கொண்டு வந்து மரத்தோடு இந்த சாணி எருமத்தையோடு சேர்த்து கொளுத்திட்டு அந்த சாம்பலுக்கு சாயத்தை வாசனை கட்டிட்டு அந்த சாம்பலை தின்றான். மாட்டு சாணி சாம்பலை தின்றான். அறிவில்லையோ, ஐயோ சொரணை இல்லையா? ஆண்டுடைய ஆதங்கம், ஆண்டுடைய ஆதங்கம். மரமடா உன்னை படிச்சு, மரமாவும் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய இருதயம் போராடுது. அதனால கீழே யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினைச்சுக்க, நீ வெக்கப்பட்டு போகாம இருக்கிறனா இதெல்லாம் நினைச்சுக்க. நீ உனக்கு அறிவை நான் கொடுத்திருக்கிறேன், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், புத்தியை கொடுத்திருக்கிறேன். ஆகினாலே தெய்வங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை தந்திருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்க. மனிதனுக்கு 6 அறிவு தான், 7வது அறிவு ஒன்று மனிதனுக்கு தந்திருக்கிறார். அது எதுக்கு தெரியுமா? கடவுளை கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு. என் ஜனங்கள் அறிவில்லாமையா சங்காரமாகிறார். என் ஜனங்க அறிவில்லாம சங்காரமா. யோவான்ல படிச்சு பார்க்கும் போது ஆண்டவரை அறிவதே அறிவு, நீ தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே அறிவு. அதான் அறிவு. படைத்த தெய்வத்தை அறிவதுதான் அறிவு. உண்டாக்கின தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம், பேசுகிற தெய்வம், நடக்கிற தெய்வம், வழக்காடுகிற தெய்வம், யாவற்றின் அற்புதங்களை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம் யாருன்னு கண்டுபிடிப்பதுதான் அறிவு. அவன்தான் மனிதன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் இவனுக்கு இந்த புத்தியே இருக்காது, இவனுக்கு அறிவே கிடையாது, மந்தம் ஆயிடுச்சு. அதனால்தான் அவன் பாருங்க, அவன் அறிவெல்லாம் என்னவாகி போச்சான். அவன் ஆத்துமா, அவன் மனம் மோசமாயிடுச்சு, வஞ்சிக்கப்பட்டவன். பேய் வஞ்சித்து விட்டான், மோசமாக்கிட்டான், கண்ணை குத்திட்டான். அவன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் வலது கையில அபத்தம் அல்லவா இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். ஆகினாலே இப்படிப்பட்ட மனிதன் எப்படியாயினும் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அவரை கண்டுபிடித்துக் கொள்ளும்படி, இந்த மனுஷன் இப்படியாவது கண்டுபிடித்துக் கொள்வானா என்று சொல்லி அவர் ஒரு ஆனா யார் சொல்ல முடியும்? அவரை கண்டுபிடிப்பதற்காக அவர் அப்படி ஆனா தடவியாய்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக கல்வாரி சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். தடவி பார்த்து கண்டுபிடிச்சிருந்தவன் யார்? எனக்காக சிலுவையில் அறியப்பட்டவர்கள், எனக்காக யார் 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 ரத்தம் சிந்தினவர்கள், எனக்காக யார் மரணத்தை ருசி பார்த்தவர்கள், யார் எனக்காக கசப்பை ருசி பார்த்தவர்கள், யார் என்னை மீட்கும்படி, என் பாவத்தை மன்னிக்கும்படி, என் அக்கிரமத்தை மன்னிக்கும்படி, என்னுடைய விபச்சாரத்தை மன்னிக்கும்படி, வேசித்தனத்தை மன்னிக்கும்படி யார் எனக்காக மரித்தார்கள். அந்த அறிவு நிகழ்வு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் கொஞ்சம் எடுக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க வாசிக்கும் போது வசனம் சொல்லணும். 17:27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாய்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஒருவருக்கு தூரமானவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து யாருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை அழைத்தவர், நம்மோடு கூட பேசினவர், நம்மோடு கூட நடந்தவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஆக இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்கள் தடவையாவது கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படியாவது தடவை கண்டுபிடிக்கிறோம், படைத்தவரை கண்டுபிடிக்கிற அறிவு. அதனால்தான் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய தம்மை
அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு. அப்படியானால் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆமென். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆண்டவரை கண்டுபிடிப்பதற்காக பாருங்க. அதனாலதான் வீட்டு இருந்த பிற்பாடு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். எல்லாம் பயந்து நடுங்கி உட்கார்ந்து இருக்கிறான். 11 பேர்ல கூட இன்னும் கொஞ்சம் மரியாதை, மகனா மரியாதை, சகல் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து விட்டார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அப்படியானால் என்ன பூட்டு போட்டாலும் பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். நீ மனசை பூட்டியே வச்சிருந்தா கூட, இந்த மனசை கூட பூட்டி வச்சிருந்தா கூட அவர் திறந்து உள்ள வந்துருவார். ஆமென். சர்வ வல்லமை படைத்தவர் அவர், சர்வ வல்லமை படைத்தவர் அவர். நமக்குள்ளே இருக்கிறவர். அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகினாலே இந்த தேவனை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்றதுக்காக தான் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். சிலுவையிலே அந்த காயத்தோடு அவர் இந்த சீஷர்களுக்கு முதல் முறையாக காட்சியளிக்கிறார். அப்போ அதுல ஒருத்தர் இல்லையா அந்த இடத்துல? யார? தோமா இல்லை. அந்த நேரத்தில் தோமா இல்லை. ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது தோமா இல்லை. அதனாலே வேதம் சொல்லுகிறது, டே நல்லா இயேசுவை கண்டட்டான் அப்படின்னு சொன்னா அவன் நம்பாம என்ன சொன்னா தெரியுமா? அவரை பார்த்திருக்க மாட்டீங்க, அவருடைய ஆவியா இருக்கலாம். கொஞ்சம் எடுத்து படிங்களால. இயேசு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவர் விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் சொன்னார். அப்படின்னா இப்படிப்பட்ட சந்தேகம் உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் தம்மை நிரூபித்து கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். சாதாரணமா இல்லை. சிலுவை என்பது கொடூரமானது. சிலுவையில் அறையப்படுவது கொடுமையிலும் கொடுமை. உயிர் போகிற வரைக்கும் தூக்கி கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, அடிச்சது உண்மை, சரீரம் முழுவதும் காயங்கள். சிலுவையில் அடித்து விட்டார்கள், தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொங்கிக் கொண்டிருக்கும் போது சீக்கிரமா உயிர் போகாது. ஒருவேளை கைகளிலே கால்களிலே அந்த ஆணி அடித்த இடத்துல ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும். வடிய ரத்தம் வடிய மெதுவா உயிர் போய் கொண்டிருக்கும். உயிர் போகாவிட்டா தடியினாலே காலை உடைப்பார்களாம், எலும்பை உடைப்பார்களாம், அந்த வலி தாங்க முடியாம மறிப்பாங்களாம். ஆனால் ஆண்டவரோ அவருடைய எலும்புகளில் ஒன்றும் உரிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளில் ஒன்றும் உரிக்கவில்லை. எல்லாம் நன்றாக இருந்தது. ஆகினாலே அவர் 7 வார்த்தை சொல்லி முடித்த போது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு
தலை சாய்த்தான். ஆமென். ஹalleluya. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட அறிவினர்கள், வெட்கப்பட்டு போகிறவர்கள், மனிதனாய் பிறந்தவர்கள், உணராதிருந்தவர்கள், சாம்பலை மேய்கிறவர்கள், இவர்கள் மனம் திரும்பும்படியா, கண்டுபிடிக்கும்படியா, அந்த அறிவு வரும்படியா அவர் சிலுவையில் அறையப்பட்டு 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த காயத்திலே அந்த அந்த பேரு தோமா, அந்த தோமா சொல்றான், அவர் கைகளிலே என் விரலை இட்டு, என் விரல், இந்த விரல் அப்படி வெளியே வரணும், இங்க சந்து ஆணி அடிச்ச சந்து இருக்குல்ல, அந்த விரலை நான் போடணும், என் கைய அந்த விழாவுக்குள்ள போடணும், நான் அப்படி போட்டு பார்த்தாதான் நம்புவேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? தோமா, நீ கண்டதனால விசுவாசிக்கிற, காணாம என்ன விசுவாசிக்கிற பாக்கியவான். அல்லேலூயா. நீயும் நானும் பாக்கியவான். யாருன்னா இயேசுவை பார்த்தோமா? யாராவது அவருடைய அந்த கையில விரல் வச்சோமா? அவருடைய கையை விழாவில் போட்டோமா? பார்த்தோமா? இல்லை. ஆனாலும் அவர் இருக்கிறதை உணர்ந்திருக்கிறோம், அவர் அசைவாடுகிறதை உணர்ந்திருக்கிறோம், கிரியை செய்கிறதை உணர்ந்திருக்கிறோம். அவர் வந்தாவே என்ன பண்ணுது? ஆடுது. அவர் பேரை சொல்லி பிசாசு போடானா போகுது, மந்திரக்கட்டு உடையினா உடையுது. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே அவரை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்றவன் முட்டான். அதனால தானே அந்த சங்கீதக்காரர் எழுதும்போது எழுதுறான், தேவன் இல்லை என்று மதிக்கேடு தன் உள்ளத்துல சொல்லிக் கொள்ளுகிறான். ஆமென். ஹalleluya. அடவியாயில கண்டுபிடிச்சுக்கிறா, சிலுவையில நான் ஏறி இருக்கேன், கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் முடியாது. 2 கொரிந்தியர் 4:4 படிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 படிக்கும் போது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி விட்டானா. என்ன பண்ணானா? நல்லா கவனிங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய பணம் இருக்குங்க, நிறைய கார் இருக்கும். இப்ப அம்பானி கூட அந்த மகன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிச்சாங்க? 5000 கோடி. 5000 கோடி செலவழிச்சாரு. 5000 கோடி கொடுத்த தெய்வம் யாருன்னு நமக்கு தெரியும். தன்னை உண்டாக்கின தெய்வம் யாருங்க? அம்மட்டும் சுரணை இல்லை, அம்மட்டும் அறிவு இல்லை. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் என்ன ஆகிறார்கள்? சங்காரம் ஆகிறார்கள். இவ்வளவு பணம் படைச்சவங்க தான், நல்லா படிச்சவங்க தான், பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான். ஆனாலும் கூட தெய்வத்தை என்ன பண்ண முடியல, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போவார். நாமோ வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென். ஹalleluya. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28. அப்படி இருக்க சகோதரரே, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு அவரில் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்க வேண்டும். யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? நாம என்ன வந்தாலும் அவருக்குள்ளதான் நம்ம இருக்கணும். ஆமென். என்ன பிரச்சனை, போராட்டங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், பேக்கடிக்கிற ஒரு வாழ்க்கை, கடினமான சூழ்நிலை, ஜனங்கள் மத்தியிலே நம்மை வெட்கப்படுத்துவான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நாம் வெட்கப்பட்டு போகாமல்
தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்கணும். நாம் அவருக்குள்ளே எப்படி இருக்கணும்? நாம நினைச்சிருந்தா வெக்கப்பட்டு போக மாட்டோம். அவர் வரும்போது தைரியம் நமக்கு. நல்லா கவனிங்க. இந்த விக்கிரத்தை உண்டு பண்ணவங்க, விக்கிரத்தை நம்புறவங்க எல்லாம் அவருடைய வருகையில ஐயோ 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 ஆறு லட்சத்து சாவை தேடுவாங்களாம். சாக முடியாதான், குகைகளுக்கு ஓடுவாங்களாம். அந்த மலைக்கிட்ட ஓடுவோம், மலையை மூடிக்க எங்களை, பர்வதமே எங்களை மூடிக்க அப்படின்னு கத்துவாங்களாம். அவங்க வெட்கப்பட்டு போவார். ஆனால் நாம் ஆண்டவர் வரும்போது தைரியம் உள்ளவர்களாய் நிற்பதற்கு நாம் அவரிலே என்ன பண்ண வேண்டுமா? நிலைத்திருக்கணும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். ஆமா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் கேட்கிறார், என்னில நினைச்சுங்க. என்னை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, என்னை கண்டுபிடிச்ச பிற்பாடு என்னிலே எனக்குள்ளே இருங்க. நீங்க எனக்குள்ளே நீங்க இருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும். நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ள? ஏசப்பா நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? வார்த்தை. ஆமா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ நமக்குள்ள அவர் எப்படி வாசம் பண்றாரா? யோவான் சுவிசேஷம் 1ஆம், அப்படியே வச்சுங்க, 1ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த வார்த்தை என்னாச்சா? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. 14ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் நமக்குள்ள எப்படி வாசம் பண்றாரு? அந்த வார்த்தையானவர், அந்த வார்த்தை என்னவாயிச்சான்? மாம்சமாச்சான். மாம்சமாயி கிருபை. ஆமாங்க, ஏசப்பா இந்த பூமிக்கு அவர் வந்ததினாலே நமக்கு கிருபை உண்டானது. கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. தகுதி இல்லை, நீ உனக்குள்ளே ஒரு பெரிய ஆண்டவர் வந்து வாசம் பண்றதுக்கு நீ தகுதி இல்லை. இருதயம் சின்ன இருதயம், அது திருக்குள்ள இருதயம், அது கேடு உள்ள இருதயம். அந்த இருதயத்தில் வந்து வாசம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்பினாராம். அதனாலே வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சமானார். அது வார்த்தையா இருந்தார், பிதா கிட்ட இருந்தார். இப்போது அவர் இறங்கி வந்து மாம்சமாகி மரியாளுக்குள்ளே உள்ளே வந்தார். கிருபைதானே? மரியாளுக்கு கிருபைதானே? எத்தனை பேருக்கு கிருபை? எனக்கு அவர் கிருபை. அவர் மாம்சமாய் வந்தது எனக்கு கிருபை. அவர் எனக்குள்ளே பாருங்க. அந்த வார்த்தை கிருபை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணுகிறார்? ஆமா, இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்லுங்க, காலையில உச்சரிக்க. ஏசப்பா, என்னிலே நீ வாசம் பண்ணுகிறீர். என்னிலே ஏசப்பா வாசம் பண்ணுகிறேன். ஏன்னா நீங்க மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைஞ்சவரா எனக்குள்ளே நீ வாசம் பண்ணுகிறேன். அப்போ உனக்குள்ள என்னென்ன இருக்குங்க?
கிருபை இருக்கு, சத்தியம் இருக்கு. கிருபை இருக்கு, சத்தியம் இருக்கு. நமக்குள்ள எது இருக்கு? கிருபை இருக்கு, சத்தியம் இருக்கு. அதனாலதான் இந்த வருஷங்களே இருக்கட்டும், கிருபை கிருபை சொல்லுது இந்த வருஷம் இருக்கு. அவன் தான் பண்ணிட்டான், தப்பு தான் பண்ணிட்டான், துரோகம் தான் பண்ணிட்டான், என் மனச எடுத்தது உண்மைதான், என்னை நோக வச்சது உண்மைதான், விசனப்படுத்திட்டான். ஆனாலும் 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 இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த 2வது வருஷம் இருக்கட்டும், 3வது வருஷம் கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்காவிட்டா வெட்டி போடலாம் அப்படின்னு இந்த கிருபை சொல்லு. பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் சட்டம். ஆனா அந்த சட்டத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரா? கிருபை பாராட்டுறாராம். கிருபை பாராட்டுறாரு. பாவம் பண்ணிட்டான், என் மகன் பாவம் பண்ணிட்டான், ஆகினாலே அவனை நான் விட்டு கொடுக்கிறேன். 1 வருஷம் விட்டு கொடுக்கிறேன், 2 வருஷம் விட்டு கொடுக்கிறேன், இன்னும் பார்க்கிறேன், இன்னும். அதனால என்ன அவர் வராமே இருக்கிறார். ஏன் ஒருத்தர் கெட்டு போகாம ரட்சிக்கப்பட்டே ஆகணுமா? அதுக்கு தான் தாமதமாக்குறாராம். எவ்வளவு கிருபை இல்ல? வந்துட்டாருன்னா ஜட்ஜ்மெண்ட் தொடங்கிடுமே இல்ல, வந்துட்டா அவனவனுக்கு பலன் வந்துருமே. நிறைய பேருக்கு இந்த நியாய தீர்ப்பு சீக்கிரம் நடக்காதனால அவன் வீம்பு பேசினான். சீக்கிரமா நியாய தீர்ப்பு நடக்காதனால உடனுக்குடனே நியாய தீர்ப்பு நடந்தா மனுஷன் பயப்படுவான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார்? கிருபை. 2வது சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதனால திடீர்னு ஓடி வந்து பாவம் செஞ்சவன் என்ன பண்ணிடுறான்? சத்தியத்தை கேட்ட உடனே என்ன ஆயிடுறான்? விடுதலை ஆயிடும். அதனால கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சவுலே எவ்வளவு பெரிய கொலைகாரன் இல்ல? கொலைகாரன் தானே சவுலே. அவனை கொலைக்காரன் ஆண்டவர் சொல்றார், டேய் உள்ளு மேல வதிக்கிறடா, ரொம்ப துக்கமா இருக்குதா உனக்கு? துன்பமா இருக்கா? ஆண்டவர் நானாப்பா. ஆமாப்பா. நீ துன்பப்படுத்துகிற ஆண்டவரையே துன்பப்படுத்துறவனை விட்டுருவாரா? ஆண்டவரை துன்பப்படுத்துறவனை விட்டுருவாரான்னு. ஆனால் கிருபை விட்டுட்டார். அவன் உடனே கீழே விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உடனே ஆண்டவர் ரொம்ப டவுன் ஆயிட்டார். அநேகர் என் பிள்ளைகளை கொலை பண்ணடா, கையை வெட்டினேன், தலையை வெட்டினேன், அநேகர எருமாட்டு தோலை உரிச்சு, காண்டாமிருகத்தின் தோலை உரிச்சு, அந்த தோல்ல பச்சை தோல்ல 2 பேரும் முகத்துக்கு முகமாக வச்சு தோல்ல போட்டு சுத்தி கட்டி வெயில்ல ஊற்றிடுவாங்க. வெயில் ஏற 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 அந்த தோல் என்ன ஆகும்? காயும். காய 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 உள்ள இருக்கிற 2 பேரும் மூக்குக்கு நேரம் மூக்கு, கண்ணுக்கு நேரம் கண்ணு, வாய்க்கு நேரம் வாயை வச்சு அப்படியே இறுக்கி கடிச்சுக்குவாங்க. அந்த எலும்பெல்லாம் மழை 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 உரியும். ஐயோ கொஞ்சம் அந்த லிஸ்ட கொஞ்சம் பாருங்க, அந்த லிஸ்ட கொஞ்சம் படிச்சிருக்க. எபிரேயர் நிருபம், எபிரேயர் நிருபம், ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11 32 படிக்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோ, பாரா, சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள்,
அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் நேர்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களை அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் புகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையாக ஒன்றை தேவன் தமக்கென்று முன்னதாக நியமித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனையாய் வேதனை அனுபவித்தார். இப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனையை கொடுத்தார். நீங்க எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? இயேசுவுக்கு சீசராய் இருந்த 12 பேர் எப்படி மரிச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் எப்படி மரிச்சாங்க? ரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. சாதாரணமா சாகு. பவுலை தலை வெட்டினார், பேதுருவை தலைகீழ் அறிந்தார், யோவானை நாடு கடத்தி விட்டார், ஆட்களை இல்லாத ஒரு பத்மு என்ற தீவுக்கு கடத்தி விட்டார். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கென்ன, நீ என்ன பின்பற்றுவார்? அப்படியானால் யோவான் அவன் உயிரோடு இருக்க போகிறான் என்ற ஒரு செய்தி வந்துச்சு. பிலிப்பு, யாக்கோபு தலை வெட்டப்பட்டான், ஏறுகால தலை வெட்டப்பட்டான் யாக்கோபு. இன்னும் பல பேர் கால் 2 மேல தூக்கிட்டு நடுவில் வாழை போட்டு அறுத்தாங்க. சிலரை நெருப்புல குடித்து விட்டாங்க, எரிக்கப்பட்டான், தோல் உரிக்கப்பட்டான். தோலை உரிச்சான உயிரோடு வச்சு தோலை உரிச்சாங்க. இத்தனை பாடுகளை பட்டான். இவங்க பாடுக்கு இந்த பவுலுக்கு தண்டனை வேணும்னு தண்டனை கொடுத்துருக்கணும் இல்லை. ஆனால் கிருபை, அல்லேலூயா. அவன் மனம் திரும்பின உடனே அவனை சீர்படுத்தினான். அதனாலே அவன் மேல ஒரு கிருபை இருந்துச்சு. அதான் தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம பாவத்துக்கு தக்கதாக நம்ம தண்டிச்சிருந்தா ஒண்ணு கூட நம்ம உயிரோடு, ஒண்ணு கூட நாம் செத்து போயிருக்கிறது. கிருபை நம்ம, அவர் கிருபை உள்ளவரா மன்னிச்சுட்டா போ, உன்னை மன்னிச்சுட்ட போ. அவர் மன்னிக்கா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பூமியில நாம் இருந்திருக்கவே முடியாது. உன் சந்ததி இருந்திருக்காது, உன் குடும்பம் இருக்காது, உன் வாழ்க்கை இருந்திருக்காது. நீ செய்த பாவத்துக்கு தண்டனை சாவுதான். ஆனால் ஆண்டவரோ கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. நாம் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரா? மரித்தார். பாவிகளாக இருக்கும் போது அவர் நமக்காக மரித்தார். உனக்காக மரித்திருக்கிறார். தயவுசெய்து மனசுல எப்போ நீ பாவம் செய்யும் போதெல்லாம் இந்த மனம் உங்களோட பேசும். இந்த மனம் பேசும். அப்படித்தான பைபிள் சொல்லுகிறது. ஆகமம் சுகமான உடனே அவன் போறான். உடனே கேஎஸ் என்ன பண்றான்? பின்னாலே ஓடி போய் அவங்கிட்ட மாத்து வஸ்திரத்தையும் பொண்ணையும் வாங்கிட்டு வர்றான். எலியா அதை கொண்டு வச்சுட்டு எலியா நிற்கிறான். என்ன சொல்றான்? நீ அதை வாங்கும் போது என் மனம் கூட வரலையடா அப்படின்னு நான் நல்லா கவனிச்சுங்க. ஆண்டுடைய மனம் நம்மை தேடிக்கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இதனாலே நாம் நிலைத்திருந்தால் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆமென். இயேசு எனக்காக மரித்தார். எனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நான் செய்ய போறேன். நிலைச்சிருங்க. எனக்குள்ள நினைச்சிருந்த வெக்கப்பட்டு போக மாட்டேன், வெக்கப்பட விட மாட்டேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர் ஆமா, அவர் நடந்தபடியே நடக்கணும். இன்னும் இது ரொம்ப முக்கியமா, நான் அவர்களை நிலைச்சிருக்கிற ஆண்டு எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கேன் அப்படின்னா அவர் நடந்தபடியே நடக்கணும். இன்னும் அவர் எப்படி நடந்தாரு? எப்படி நடந்தாருங்க சொல்லுங்களேன். அவர் எப்படின்னா என்னங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இல்லையா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவர் பலியானார். பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரை அடித்தார். பாவமே செய், தப்பே செய். நாம சில நேரத்தில் இப்படித்தான் நம்ம அடிக்கப்படுறோம்ல. பாவமே செய்யல, அவருக்கு விரோதமாக செய்யல. சர்ச்சுக்கு வந்து தப்பா, அதுக்கு அடி வாங்கணும் இல்ல, அதுக்கு அடி வாங்கிடும். ஞாயிற்றுக்கிழமை ஆறாமல் போனது தப்பா, எல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சிட்டான். கல்யாணத்துக்கு போவா தப்பா, ஒதுக்கிட்டாங்க. பெரிய கிறிஸ்துவராணி அவரை போல நடக்கணும். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சில பாடு நாம் ஏற்றுக்கணுங்க. அவர் துக்கங்கள் நமக்காக துக்கப்பட்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். என்ன காசு கொடுத்தா அவருக்கு? என் நோயெல்லாம் நீங்க சுமந்துங்க, என் பாடுகள், எனக்கு வர பாடெல்லாம் நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லணும். தானே முன்பு. அதனாலதான் அவர் சோதிக்கப்பட்டதனால அவர் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு சோதிக்கப்படும் போது அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கு, வல்லமையானவராக இருக்கிறார். சோதிக்கப்படும் போது உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். சாதாரண ஆண்டவர் இல்லை, சோதனையும் கொடுப்பாராம். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற வழியும் காட்டிடுவார். சோதனையை அனுமதிப்பாராம், அதிலிருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு தப்பிக்கவும் வழி காட்டுவாராம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாராம். நம் மீது அன்பாய் இருக்கிறவரா, நம்மை தூக்கி சுமக்கிறவரா, நம்மை ஏந்தி கொள்ளுகிறவரா. அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்தவரா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இந்த காலையிலே 2 காரியத்திலே நாம் விக்கிரகத்தை வணங்காமல் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதினாலே வெட்கப்பட்டு போகிறதில்லை. 2வதாக அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதினாலே அவர் வரும்போது நமக்கு தைரியம் உண்டா? எத்தனை பேருக்கு அவர் வரும்போது நான் தைரியமா நிற்பேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தைரியமா நிற்பேன், நான் தைரியமா நிற்பேன். அவர் வரும்போது ஏன் நான் தைரியமா நிற்க முடியுது? அவர் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறார், நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். அவர் வசனம் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது. இந்த பைபிள் எனக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த பைபிள் எனக்குள்ளே இருக்கிறது, இந்த பைபிள் எனக்குள்ளே இருக்கிறது. ஆகினால் நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையிலே இந்த திங்கட்கிழமை அவர் உன்னிலே நிலைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடந்து போக போகிறது. இயேசு எனக்குள்ளே எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? மாம்சத்தோடு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். எப்படி நிறைஞ்சு வந்திருக்கிறார்? நமக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள எனக்குள்ள சொல்ல, எனக்குள்ள வாசம் பண்றார். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அவரால் தான் நான் நம்பிக்கையோடு வாழ்கிறேன். அவர்தான் எனக்கு துணையா நிற்கிறார். அவர்தான் என்னை நடத்துகிறார். அவர்தான் என் ஆபத்துல அனுகூலமான துணையா இருக்கிறவர். அவர் நான் ஒருபோது என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்,
அடிக்கடி காலைதோறும் நோக்கி பார், பகலெல்லாம் பார், இரவில பார், வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள தகப்பன், இந்த நல்ல கால விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால விளையிலும் தொடர்ந்தேச்சியா எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் துணையாய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறதை எங்களுக்கு சத்தியத்தின் மூலமாய் விளங்க பண்ணினீர். ஆண்டவரை நீங்க சொல்ல சொல்ல எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதப்பா. அம்மா ஊருக்கு போன சேஷனோடு கூட நீ பேசிக்கொண்டு போகும்போது அவள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே, அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே. அதே போல என் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் தேடின ஆண்டவர், எங்களுக்காய் வழக்காடுகிற ஆண்டவர், எங்களுக்காய் நியாயம் செய்கிற ஆண்டவர், சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். எங்கள் சபைக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். இந்த பூமியில் இருக்கிற மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆமே ஆமே. நான் தட்டி தட்டி நிக்கிறேன், கதவை தட்டி தட்டி நிக்கிறேன். ஒருத்தையன் கதவை திறந்தா நான் உள்ள வந்துருவேன். ஓ, நான் தட்டிக்கிட்டே நிக்கிறேனே, நான் தட்டிக்கிட்டே நிக்கிறேனே. கதவை நான் உள்ள வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் போஜனம் பண்ண போகிறேன், உனக்குள்ள நான் போஜனம் பண்ண போகிறேன். நான் உனக்குள்ள போஜனம் பண்ணா உன் வீடு திருப்தியா இருக்கும், திருப்தியா வாழுவேன், ஆசீர்வாதமா இருப்பேன். அப்பா, இந்த நல்ல காலவெளியிலே எங்களோடு கூட பேசுறீங்க. நீங்க வரும்போது எங்களுக்கு ஒரு தைரியம் உண்டு அப்பா. நீங்க வருகையிலே நாங்க தைரியமா உமக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவரே நாங்கள் முன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கட்டும். நாங்கள் முன்பிலே நிலைத்திருக்க விரும்புகிறோம். நன்றி சுவாமி, நன்றி நன்றி. நாளில் ஆண்டவரே, பல ஜப குறிப்புகள் எல்லாம் நாங்கள் வச்சிருந்தாலும் அந்த ஜப குறிப்பை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீ கேட்ட எல்லாவற்றுக்கும் முடிவு தந்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். சுகமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். எழுந்து நடந்து சொன்னதற்காக ஸ்தோத்திரம். இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் வல்லமை விளங்கினதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்தின் உபாதைகளை எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, கட்டுமான பணிகளை தடைகளை உடைத்ததற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களை நியாயம் தீர்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரை, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். 105வது நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை, எங்களை கொண்டு வந்து சமூகத்தில் நிறுத்தி ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்தால் இப்படி பாதுகாத்து ஒரு நாளிலே நாங்கள் விக்கிரங்களை கூப்பிட்டிருக்கோம். அதனாலே வெட்கப்பட்டு போனோம்ப்பா. சொரணை இல்லாம அறிவில்லாம வாழ்ந்தோப்பா. எல்லாம் ஆண்டவரே எங்க கண்ணை எங்க மனசு ஆண்டவரே மூடிட்டாப்பா. சத்துரு மூடிட்டு இருந்தான். ஆனா நீரோ எங்க கண்ணு திறந்தீங்களே உண்மை பார்க்கும்படி. ஆண்டவரே, எப்படியாகிலும் தடவியாகிலும் கண்டுபிடிச்சு கொண்டு சொல்லிதான் சிலுவையில் அறையப்பட்ட 5 காயங்களை ஏற்றுக்கிட்டீங்களேப்பா. அங்கே நாங்கள் ஆண்டவரை விரலிட்டு கையை போட்டு பார்த்து இயேசுதான் இந்த தெய்வனை கண்டுபிடிப்பதற்காக தடவியாகிலும் கண்டுபிடிக்க உதவி செய்தீங்களே. நன்றிப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நாள் முழுவதும் பிரசனம் கூட இருக்கட்டும். போகையிலும் வருகையிலும் கரம் இருக்க வேண்டும் செபிக்கிறேன். ஸ்கூலுக்கும் வேலைக்கும் ஆண்டவரே தொழில்கள் கடந்து போகும்போது உடைய கரம் கொடர்ந்து வழி நடத்தும்படி நான் செபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உண்டாகுதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதா, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.